தொடர்ந்து விசில் அடிச்சுட்டே இருக்கீங்க. அது வந்து விஜய் அவர்களுக்கே வந்து ஒரு வித இரிட்டேட் ஆகி காதெல்லாம் போடுறாரு. தலைவரை பார்க்கும்போது விசில் அடிக்கிறதோ இல்லை கை தட்டுறதோ ஆர்ப்பரிக்கிறதோ இது இயற்கை தானே. அவங்க ஆனால் அதே நேரத்தில் தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொன்ன அடுத்த செகண்ட் என்ன நடந்துச்சுங்க? பின் ட்ராப் சைலண்ட் வந்துச்சா? அரசியல் சட்டத்தின்படி 3 தொகுதி இல்ல 4 தொகுதியில தான் ஒருத்தவங்க நிக்க முடியும். ஒரு காமனான பர்சன்ட்ட போய் கேட்டா கூட ஒருத்தரால வந்து ஒரு 2 தொகுதியில் நிக்க முடியும் போத சொல்லிடுவாங்க. அதுல அது ஒரு மெட்டஃபர். உதாரணத்துக்கு தானே எங்க தலைவர் பேசும்போது திருச்சியில மதுரை கிழக்குல உங்கள் விஜய், மத்தியில விஜய், இன்னொரு தொகுதியில விஜய், இன்னொரு தொகுதியில விஜய்னு சொல்றாருல, அதுக்கு எல்லா தொகுதியிலும் அவர் நிக்க போறாருன்னு அர்த்தமா? நான் 25 வருஷமா இந்த ஃபீல்ட் ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கேன். அப்ப எனக்கு தெரியும் எதை செய்தியாக்கணும், எது செய்தியாக்கூடாது, எது முக்கியம், எது முக்கியம் இல்லைன்ட்டு. இந்த ஸ்மால் பாக்ஸ் நியூஸ் இருக்குல்ல, அதை எடுத்து போய் பிக் நியூஸ் ஆக்குறது இருக்குல்ல, அது என்ன? அதுல என்ன பலன்? சிபிஐ வழக்குக்கு விஜய் அவர்கள் கிளம்புனதுல இருந்து டெல்லி போய் சேர்ந்ததுல இருந்து அங்க என்ன நடக்குது வெளியில, அதாம்மா அது என்ன நடக்குது எப்படிமா தெரியும்? இப்ப நீங்க ஒரு கேமராமேன் இருக்கீங்க, உங்க கேமராமேன் இங்க இருக்கிறாரு. இப்போ சிபிஐல என்கொயரி நடக்கிற இடத்துல அவங்க கேமராமேன் சரிப்பா கேமரா பண்ணிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கன்னு சொன்னாங்க. சிபிஐ எல்லா மாவட்டங்களையும் போய் மக்களை சந்திக்க முடியும் நம்புறீங்க? உறுதியா? இல்ல இப்ப பண்ற மாதிரியே நாங்க அறிக்கைகள்ல பேசிக்கிறோம், இல்ல சோஷியல் மீடியால பேசிக்கிறோம். அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த கம்யூனிகேஷன் மெத்தட் தானே. இப்போ தாவேக்கா கூடத்துல பேசும்போது எல்லாருமே தொடர்ந்து விசில் அடிச்சுட்டே இருக்கீங்க. அது வந்து விஜய் அவர்களுக்கே வந்து ஒரு வித இரிட்டேட் ஆகி காதெல்லாம் போடுறாரு. ஸோ எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ இந்த விசில் சத்தத்தை விஜயாலே கேட்க முடியலன்னா பப்ளிக்ல உள்ளவங்க எப்படி கேட்பாங்க? தொடர்ந்து இப்படி விசில் கிடைச்சிருச்சுன்றதுக்காக கிடைக்கிற இடத்துல எல்லாம் எல்லாரு கையிலையும் கொடுத்து அடினா அது யாருமா அப்படி பண்ணுவாங்க? இப்போ ஒரு தலைவரை பார்க்கும்போது விசில் அடிக்கிறதோ இல்லை கை தட்டுறதோ ஆர்ப்பரிக்கிறதோ இது இயற்கை தானே. அவங்க ஆனால் அதே நேரத்தில் தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொன்ன அடுத்த செகண்ட் என்ன நடந்துச்சுங்க? என்ன நடந்துச்சு? பின் ட்ராப் சைலண்ட் வந்துச்சா? ஒவ்வொரு தலைவர்கள் பேசும்போதும் பின் ட்ராப் சைலண்ட் வந்துச்சா? அப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு அவதூறு பரப்பணும், அதுக்காக அள்ளி போட்டு போறது தான் இதெல்லாம். இல்லை, ஏன்னா இது வரைக்குமே தளபதியே 2 பேரும் வேற பார்த்தது கிடையாது ரசிகர்கள். பட் இப்போ தேர்தலில் போயிட்டு விசில் அடிச்சதை பெரிய இரிட்டேட் ஆகி தர்மடி கொடுத்ததாகவும், இனிமே தலையோட வாக்குகள் உங்களுக்கு தளபதிக்கு கிடைக்கும்னு யாரும் கனவு காணாதீங்கன்னு இருக்காங்க. யார் சொன்னது? ரசிகர்கள் கூட்டமே அந்த தேர்தல் வாசல்ல சொல்லியிருக்காங்க. எது இது இஸ் இட் a big thing to be discussed? அது ஒரு பெரிய பேசுற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அது இல்ல. அதை மீன் பண்ணி தான் செங்கோட்டையன் அவர்களே எங்கே அப்படி கிடையாது. அது ஒரு சின்ன அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, சரி. விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்க போகுது? ஆனந்த் அவர்கள் ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு. ஒருத்தர் 4 தொகுதியில நிக்கலாம்னு அரசியல் சட்டம் சொல்லுது அப்படின்றது இது எப்படிப்பட்ட ஒரு புரிதலை கொண்டு போய் சேர்க்கும்? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு காமனான பர்சன்ட்ட போய் கேட்டா கூட ஒருத்தரால ஒரு 2 தொகுதியில் நிக்க முடியும்ன்றத சொல்லிடுவாங்க. அங்க போயிட்டு அவ்வளவு பெரிய தொண்டர்கள் கூட்டத்துக்கு மத்தியில 2 பேர் இல்லம்மா, அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றது தானம்மா. அது போய் எல்லாத்துலயும் நீங்க ஃபேக்சுவல் எரர் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இது ஃபேக்சுவல் எரர்னு சொல்ல முடியாது. ஒரு தொகுதியில 4 தொகுதியில நிக்க முடியும் ஒருத்தராலன்றது அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதுல அது ஒரு மெட்டஃபர். உதாரணத்துக்கு தானே. அப்ப எங்க தலைவர் பேசும்போது திருச்சியில மதுரை கிழக்குல உங்கள் விஜய், மத்தியில விஜய், இன்னொரு தொகுதியில விஜய், இன்னொரு தொகுதியில விஜய்னு சொல்றாருல, அதுக்கு எல்லா தொகுதியிலும் அவர் நிக்க போறாருன்னு அர்த்தமா? என்னுடைய முகமாக அதைத்தான் இவர் சொல்ல வர்றாரு. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி இன்னர் மீனிங்ஸ். ரீடிங் இன் பிட்வீன் த லைன் தாம்மா முக்கியமாக ஜேர்னலிசத்தில். நீ எக்ஸாக்ட் அந்த லைனை மட்டும் பிடிக்கக்கூடாது இல்லையா? அவர் என்ன சொல்ல வராரு, தலைவர் பேசினதான் அவரும் சொல்றாரு, அதே கருத்தை தான் சொல்றாரு. புரியுதுங்களா? அதுல ஒரு நம்பர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அது இதெல்லாம் ஒரு அப்போ எந்த அளவுக்கு இங்க தாவேக்காவை குறித்த செய்தி பஞ்சம் இருக்கு பாருங்க. எதெல்லாம் விசில் ஓகே அடிச்சா என்ன இப்போ அது ஒரு செய்தியாக்கு. ஆக்சுவலி தாவேக்கல்ல இருக்கவங்க பேச போய் தான் சார் அது வெளியில நீங்க நான் பொதுமக்கள் யாருமே பேச. நான் 25 வருஷமா இந்த ஃபீல்ட் ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கேன். ஓகே, அப்ப எனக்கு தெரியும் எதை செய்தியாக்கணும், எது செய்தியாக்கூடாது, எது முக்கியம், எது முக்கியம் இல்லைன்ட்டு. இந்த ஸ்மால் பாக்ஸ் நியூஸ் இருக்குல்ல, அதை எடுத்து போய் பிக் நியூஸ் ஆக்குறது இருக்குல்ல, அது என்ன? அதுல என்ன பலன்? இதுக்கு அவதூறை தாண்டி இதுல ஒண்ணுமே கிடையாது.
சார் ஓகே சார். அதாவது வந்து தொடர்ந்து வந்து பாஜக வந்து ஒரு பக்கம் சொன்னாங்க, கூட்ல தான் இருக்குது அப்டின்னாங்க. இன்னொரு பக்கம் வந்து அழுத்தம் குடுத்துட்டுருக்கு அப்டின்னாங்க. இதுவரைக்குமே வந்து விஜய் அவர்கள் வந்து ஈரோடுக்கு அப்புறமா வந்து தொடர்ந்து ஜனநாயகன் சிபிஐ வழக்கு பின்னாடியே போயிட்டுருந்தாங்க. எப்போ வந்து மக்கள சந்திக்க போறாங்க? இப்போ செயல் வீரர்கள் கூட்டம் நடந்திருக்கு. 2 நாள் எப்ப தானே களத்துல? போனாரு. 2 நாள் போனாரு. அதுக்கே இவ்வளவு அவதூறு. எவ்வளோ பெரிய சிபிஐக்கு 2 இஷ்யூ. 2 2 நாள் போனாங்க. 2 ஓகே. நாள் போனாரு. அதுக்கு ஏதோ பக்கத்திலேயே உட்கார்ந்து கேமராமேனும், ரிப்போர்ட்டரும் பக்கத்திலேயே வந்து இந்த இன்டராகேட் பண்ற, என்கொயரி பண்ற ஆபீஸ்ல பக்கத்திலேயே இருக்க மாரி எவ்வளவு அவதூறு பரப்புனாங்க. சார் எவ்வளோ அவதூறுன்றத தாண்டி அந்த சிபிஐ வழக்குக்கு விஜய் அவர்கள் கிளம்புனதுலருந்து, டெல்லி போய் சேர்ந்ததுலருந்து, அங்க என்ன நடக்குது? வெளியில அதாம்மா, அது என்ன நடக்குதுன்னு எப்படிம்மா தெரியும்? ம். இது அததான் இப்ப கேட்கிறேன். நீங்க ஒரு கேமராமேன் இருக்கீங்க. உங்க கேமராமேன் இங்க இருக்கிறாரு. இப்ப சிபிஐல என்கொயரி என்கொயரி நடக்கிற இடத்துல அவங்க கேமராமேன் வந்து சரிப்பா கேமரா ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல உட்காந்துக்கன்னு சொன்னாங்களா சிபிஐ ஆஃபீஸர்? இல்ல ரிப்போர்ட்டர் நீங்க வந்து உட்காந்துங்க, நாங்க கேட்கிற கேள்வியெல்லாம், தலைவர்கிட்ட கேட்கிற கேள்வியெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட்டுக்கு அனுப்புன்னு சொன்னாங்களா? ஸோ ஒரு பெரிய சேட்டிலைட் நிறுவனத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் அவர்கள் அந்த வழக்குக்குள்ள உள்ள போனதுலேருந்து, விஜய் கிட்ட இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது, விஜய்ட்ட இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது, குற்றப்பத்திரிகையில் வந்து விஜயோட பெயர் சேர்க்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒண்ணு சிபிஐ வந்து நம்பகத்தன்மையா இல்லையா? இல்ல உள்ள யாரோ இருந்து அந்த நியூஸ அவங்களுக்கு குடுக்குறாங்களா? எப்படி இது இது அவதூறு. ம். இவங்களா கற்பனை பண்ணிட்டு ஓகே அடே ஏன் தாமதம், சாலைகளில் வளைவுகள் அதிகமா இருந்ததுனால் ஆ. தாமதம், இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்பாங்களா? ஒருத்தர் பதில் தான் சொல்லுவாரா? சரி, நான் நான் இந்த துறை எனக்கும் வந்து இத்தனை வருஷம் இருக்கு. எனக்கு ஒரு சீனியர் லெவல் ஆஃபீஸர்ஸ் தெரியுமா தெரியாதா? தெரியாதா? தெரியும். எல்லா துறைகளிலும் இருப்பாங்கல்ல. நார்மலா எப்படி நடக்கும் இது? இந்த என்கொயரிலாம் முடிஞ்சிட்ட பிறகு, எல்லாம் கிளம்பின பிறகு, அவங்க ஆஃபீஸை விட்டு வெளில போன பிறகு, ம். நைட்ல சார் கேன் ஐ கால் யூன்னு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் அனுப்பி, அவர் ஃப்ரீயா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் சார் என்ன சார் நடந்தது? ம். என்னென்ன மாதிரி கேள்வி கேட்டாங்க? உங்க சைடுல இருந்து எதுவும் ப்ரெஷரா சார்? அது அது அவர் வந்து பட்டுன்னு எல்லாத்தையும் சொல்ல மாட்டாரு. அவரு சில ஹிண்ட் தான் கொடுப்பாரு. அந்த ஓகே. ஹிண்ட்டை நம்ம எழுதிக்கிட்டு மறுபடியும் அவர்கிட்ட ரீகன்ஃபார்ம் மாதிரி பண்ற மாதிரி பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்மளுக்கு உறுதி செய்த பிறகு வேற ஏதாவது சோர்ஸ் இருந்ததுன்னா, ஓகே. அவர் 2வது வாட்டி அவர்கிட்ட கால் பண்ணி, என்ன சார் இப்படியெல்லாம் தகவல் வருது, எந்த அளவுக்கு சார் உண்மை? அப்படின்போது அவர் தெரிஞ்சவரை ஆட் பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்து, இதெல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு ரவுண்டு போடுறதுக்கு மணி 10,000 நைட்டு. ம். அதுக்கு அடுத்த நாள் நீங்க சொன்னீங்கன்னா, ஓரளவுக்கு நீங்க சொல்றதுல சரின்னு அர்த்தம். உள்ள போய் 10வது நிமிஷத்துல ஆ. இதுன்னா எப்படி? நீங்க கேமரா பக்கத்துல வச்சு உட்கார்ந்தா மட்டும் தான் இது நடக்கும். அந்த ஆஃபீஸருக்கு வேற வேலையே இல்லையா? உங்கள்ட்ட ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்குப்பா. இருந்துட்டு உங்கள்ட்ட தகவல் சொல்லிட்டு தான் என்கொயரி பண்ணிட்டு இருப்பாரா? இது சாத்தியமே இல்லைன்னு உங்களுக்கு புரியுதா? அவ்வளோ பெரிய சேட்டலைட் சேனல் அப்ப என்ன பண்ணுது? அவதூறு தானே பரப்புது. அப்படிதானே பிராக்டிக்கலா அப்படிதானே முடியும். ம். எல்லாருக்குமே அடுத்த நாளோ இல்ல நைட்டோ இல்லைன்னா காலையிலயோ அந்த இந்த அந்த சுச்சுவேஷனை பொறுத்து உங்களுக்கும் அந்த அதிகாரிக்கும் உள்ள நெருக்கத்தை பொறுத்து உங்களோட வேலை நேரத்தில் அவர் எப்படி பண்ணிட்டு இருப்பாரு. புரியுதா? சரி, லஞ்ச் பிரேக்ல வந்து சொன்னா கூட ஒரு கேள்வி 2 கேள்வி கொடுக்கலாம். இல்லை கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி விட்ட மாதிரி அது எப்படி முடியும்? 2வது ஒரு 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 இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இப்படி ஒரு கேள்வியை கேட்குமா? ம். அவர் லேட் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த 12 மணி லேட்டுன்னு சொல்றாங்களா, அதுவே பொய் தானே. சிஎம் தொடங்கி இவங்கள டேடி மீடியா இருக்குல்ல, நம்ம டேடி மீடியா, இந்த டேடி மீடியா கலப்புற பொய். தாவேகா தலைவர் அவர்கள் ஈரோட்டை பொறுத்தவரையும் 4 to 10 மாலை 4 மணிலேருந்து இரவு 10 மணி வரையும் அவங்கள போலீஸ்ல பெர்மிஷன் கேட்ட டைம். அங்க போனது எத்தனை மணிக்கு? 7:30. இது எப்படி லேட்டுன்னு சொல்ல முடியும்? எல்லாம் லேட்டா வந்துட்டாங்க, 7 மணி நேரம் லேட்டா வந்தா, 10 மணி நேரம் லேட்டா வந்து சொல்றாங்களா? கரூரை பொறுத்தவரை 4 மணிலேருந்து 10 மணி வரையும் டைம். ஹி வாஸ் தேர் ஆன் 7:30. 7 to 7:30 ஹி வாஸ் தேர். இது எப்படி டிலே ஆக முடியும்? இவங்க எதை வச்சு தரமா உருட்டுறாங்க? சோஷியல் மீடியாவில் போட்டாங்கன்னு ஒரு உருட்டு விட்டுறாங்க தெரியுமா? சமூக வலைதளங்கள் அது மாதிரி பதிவு பண்ணாங்கன்ட்டு. அதுவும் பொய், பச்சை பொய். 12 மணிக்கு இவர்களெல்லாம் இங்கே வந்துடணும் அப்படின்னு ஒரு 10 நிர்வாகிகளை பேர் போட்டுருப்பாங்க. அந்த 12 மணிக்கு நிர்வாகிகள் நீங்க வரணும்னு தான் அதில் இருக்கு. இன்னைக்கும் இருக்குது அந்த போஸ்ட், அதே டேட்ல. அப்போ இந்த அடிப்படை கூட தலைவரை வந்து தாவேகா தரப்பில் சொல்லியிருக்க மாட்டாங்களா? இல்லைங்க, இந்த பாருங்க கடிதத்தில் நாங்கள் 4 மணிலேருந்து 10 மணி வரை டைம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கே நல்லா தெரியும், ஐ வாஸ் தேர் அட் 7:30. அப்போ இது லேட்டுன்னு சொல்ல முடியாதுன்றது அவங்களுக்கே தெரியும்ல, சிபிஐக்கே தெரியும்ல. இது எப்படி ஒரு கேள்வின்னு கேட்பாங்க? இது எல்லா இதுல வந்துச்சா? எல்லா நான் வந்து அதே நேர்காணல சொன்னேன், உண்மையிலே போனா
அங்கே நான் என் பொண்ணுகிட்ட பேசும்போது சொல்லுவேன், ம். ஏங்க நானும் உங்கள் ஃபேன் தான் சார் தான் இப்படி தான் சிபிஐ ஆஃபீஸர் சொல்லியிருந்திருப்பாரு. ம். அதை தான் ஆதவம் சொல்கிறார் நேற்று பேசும்போது. பார்த்தீங்கன்னா அங்கே போன உடனே செல்ஃபி எடுக்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி தானே நடக்கும். ஒன்று இவங்க இது மாதிரி ஏதாவது ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கணும், இல்லைன்னா அனுபவிச்சிருக்கணும். கற்பனையில் எழுதும்போது உங்கள் இஷ்டத்துக்கு எழுத வேண்டியது தானே. இப்போ கற்பனை தான் அது பேர், ஏன்னா அவதூறு தான், வேறு வழியே. அது அவதூறு பரப்புறதே தொழிலாக வச்சுட்டு பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மிகப்பெரிய சேட்டலைட் சேனல் இருக்குல்ல, அதோட அந்த எடிட்டருக்கு கொஞ்சம் மனசு உறுத்த வேணாம், என்னடா இவ்வளோ பொய் அடிக்கிறமே நம்ம அப்படின்ட்டு. ஃபேன்னா சிபிஐ வந்து போய் ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆபீஸாக எடுப்பாங்கம்மா. சரி, இல்லை 41 பேர் இறந்த ஒரு வழக்கு விசாரிக்கும் போகும்போது ஃபோட்டோ எடுக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இல்லைம்மா அது நீங்கள் வந்துட்டு, நான் ஒரு முறை மார்ச்சுரிக்கு போயிருக்கேன், ராயப்பேட்டா மார்ச்சுரியில். நான் போகும்போது ஐ வாஸ் ஸ்மெல்லிங் லைக் திஸ். ஏன்னா அங்கே அவ்வளோ நாற்றம் அடிக்குது. அந்த மார்ச்சுரியில் நல்லா போக முடியல. ஆனால் உள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் சார் டீ சாப்பிட்றீங்களான்றாங்க. அங்கே டீ சாப்பிட்டு தானே இருக்காங்க. அது அவங்களோட கேஷுவல். அங்கே வந்துட்டு நமக்கு அது புதுசாக இருக்குது. சிபிஐ ஆஃபீஸர் சிபிஐ அவருடைய வேலையே இது வந்தனமாக இருக்கும். சரிங்களா? எனக்கு கூட தான் என்னை வந்து ஒரு முறை கஸ்டடி எடுத்துகிட்டு கூப்பிட்டு போனாங்க. அப்போ வந்து சார் தம் அடிச்சு ரெண்டு நாள் ஆச்சு சார். அப்படியா சார், இருந்தாங்க சார் சிகரெட் அப்படின்னு கொடுத்தாங்க. இதெல்லாம் நடக்க தானே செய்யும், மனிதர்கள் தானேம்மா. அதனால் அந்த பொண்ணு எல்லாம் இருட்டாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப அவர்களும் மனிதர்கள். அதில் ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பார், ஒருத்தர் வந்து ரிலாக்ஸ்டாக ஆஃபீஸராக இருப்பார். அது அப்படி இப்படி தானே நடக்கும். ஓகே, இந்த ஜனநாயகன் வழக்கு வந்து எப்போ சார் முடிவுக்கு வந்து எப்போ அது நீதிமன்றத்தில் இருக்கு. வி பிலீவ் இன் த கோர்ட். ஓகே, நீதிமன்றம் சிறப்பாக ஒரு முடிவை அறிவிச்சு தான் ஆகணும். ஓகே. இப்போ நாம் தமிழர் சைட்ல இருந்து வந்து வேட்பாளர்கள் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் 234 தொகுதிகளுக்கும். அதில் வந்து சரி சமமா ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாங்கள் வந்து வேட்பாளர்களை முதல் முறையாக நிறுத்த போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ தாவேக்கு வந்து என்ன ஐடியாலஜியில் இருக்காங்க, எப்படி வேட்பாளர்கள் ரெடி பண்ணியிருப்பாங்க? தே வில் ஹேவ் அட்லீஸ்ட் த்ரீ செட்ஸ் ஆஃப், எனக்கு தெரிஞ்சது, ஐ மீன் நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியாது, குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு ஒரு மூணு வேட்பாளர்கள்னாச்சும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, சூப்பர் சார். அடுத்து விஜயோட அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்க போகுது, எப்போ மக்களை வந்து களத்துல சந்திக்கலாமா? அதற்கு இங்கே பெரிய தடையா இருக்கிறது இங்கே உள்ள அந்த அரசு தான், அரசும் காவல்துறை தான். அவங்கள பார்த்து நம்ம பயந்துட்டு என்ன நீங்க பயம், தலைவருக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. அப்படி கிடையாது, சட்டப்படி நடக்கணும்ல. திமுக கொடுக்கல, ஆனா வந்து நமக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்குது, நம்ம எப்ப சந்திக்க போறோம்? இல்லம்மா, திமுக கொடுக்கலன்றது உண்மை. ஓகே, அப்ப இந்த தடையை மீறி நம்ம சந்திக்க போகணும்னா ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு நம்ம போகணும். நீதிமன்றம் தான் என்ன எஸ்ஓபி வரலான்னு வாங்க, புரியலையா? இதற்காக ஒரு எஸ்ஓபி போடணும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அது இன்னும் நடைமுறைக்கே வரல. 38 மாவட்டங்கள் சார், 38 மாவட்டத்துல இப்ப நம்ம சந்திச்சிருக்கிறது ஒரு 8 மாவட்டம். இந்த அரசோட காலம் எவ்வளவு நாள்? இன்னும் 1 மாசமோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காபந்தாசா மாதிரி நமக்கு வெறும் 1 மாதம் தான் சார் இருக்கு. அதுக்குள்ள எப்படி பாசிபிள்? இல்லம்மா, 2 மாசம் இருக்கும். 2 மாசத்துக்கு முன்னாடி நிறுத்திடுவாங்க. நோட்டிபிகேஷன் டேட்ல இருந்து இந்த அரசு வந்து செயலில் இருந்து போயிடும். எலெக்ஷன் கமிஷன் இது அதற்கு முன்பே நடத்துவாங்க, உறுதியா நடத்துவாங்க. பட் சில நேரங்களில் இந்த சிக்கல்களை எல்லாம் தாண்டி தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லா மாவட்டங்களையும் போய் மக்களை சந்திக்க முடியும் நம்புறீங்க? உறுதியா? இல்ல இப்ப பண்ற மாதிரியே நாங்க அறிக்கைகள்ல பேசிக்கிறோம், இல்ல அதுவும் சோஷியல் மீடியால பேசிக்கிறோம், அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த கம்யூனிகேஷன் மெத்தட் தானே. அதுலயே மட்டும் நம்ம பண்ண இல்ல, முடியும். அதுல மட்டுமே பண்ணல, அதுல மட்டுமே நீங்க எப்படி சொல்ல முடியும்? சரி, ஈரோடுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்கு பிறகு ஒரு தலைவரை வந்து செயல் வீரர்கள் கூட்டத்துல பாக்குறது அப்படின்றது எப்படி சார்? அவ்வளவு பாசமா உங்களுக்கு நல்லதுதான். தமிழக மக்களே அப்படிதான் இருக்காங்க நிச்சயமா. கண்டிப்பா, ஏன்னா வந்து மக்கள் கிட்ட பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. நான் அதை வந்து மறுக்கிறதுக்கு இல்ல சார், விஜய் சாரை பார்க்கணும், களத்துல நிக்கணும். நான் மக்கள் கிட்ட வந்து இல்ல, களத்துல நிக்கல அப்படின்றத நான் இன்னுமே ஒத்துக்க மாட்டேன். களத்தில் நிக்கிற ஒரே ஆள் எங்கால் தான். ஆனா நீங்க ஒரு வந்து பொதுமக்களா நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் அதிருப்தியில இருக்காங்க திமுக மேல, அதிமுக மேல. இப்ப விஜய் அவர்கள் வந்து களத்துல நிக்கல அப்படின்றத நான் ஏத்துக்க மாட்டேன். எல்லா முக்கியமான இஷ்யூஸ்க்கும் we are there on the ground, doing better than anybody. புரியுதுங்களா? இன்னும் எஸ்ஐஆர்ல கூட நாங்க தான் கேஸ் போட்டு எக்ஸ்டென்ஷன் டேட் வாங்குறோம், கேட்குறோம். டிஎம்கே என்ன பண்ணுச்சு எஸ்ஐஆர்ல? ஆணவ கொலைக்கு எதிராக நாங்க தான் வழக்கு நடத்துறோம், புரியுதுங்களா? அது வந்து என்ன சொல்றேன், இங்க நிறைய வாடகை வாய் இருக்குமா, அந்த வாடகை வாய் நிறைய கற்பனையில பேசிட்டு இருக்குங்க. அதை எதிர்கொள்வதற்கு மிக மிக குறைவான ஒரிஜினல் வாய்ஸஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஓகே, அடுத்து விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவா சார் இருக்க போகுது? அடுத்த கட்டம் வந்து நம்ம மக்கள் பரப்புரை, மக்கள் சந்திப்பு, தேர்தல் அறிக்கை, அதுக்கப்புறம் பிரச்சாரங்கள். மீண்டும் விஜய் எப்போ பார்க்கலாம், அதுதான் என்னுடைய கேள்வி. வெயிட் பண்ணுங்க.
சஸ்பென்ஸா? ஆமா. ஓகே சார், கண்டிப்பா விஜய் அவர்கள் அடுத்து எங்க சந்திக்கிறாங்க, Thank மக்களை you. பாக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நான் மற்றும் ஒரு நேர்காணல் உங்களை சந்திச்சு பேசுறேன் சார். Thank நன்றி you. நன்றி Thank you. சார். Thank you.